ஓம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம் சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரீம் மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்ய விதேந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. போன தடவை பக்தியை பற்றி பேசும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா, பக்தியை காயிகம் வாச்சிகம் மானசம் இந்த மூணு மூலமாக நம்ம பக்தி செலுத்துகிறோம். காயிகமில் பூஜை பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, பிரதட்சிணம் பண்ணுறது அதெல்லாம் இன்க்ளூடட். வாச்சிகமில் பாராயணம் பண்ணுறது, நாம சங்கீர்த்தனம் அதெல்லாம் பற்றி பண்ணுறோம். மானசம்னு வரும்போது நம்ம ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம். ரமண மகரிஷி யூஸ் டு சே தட் மென்டல் ஜபா இஸ் தியானம். ஸோ மென்டலாக ஜபம் பண்ணுறது, ஆர் மென்டலாக பாராயணம் பண்ணுறது, ஈவன் மென்டலாக பூஜை கூட பண்ணலாம். மானசீக பூஜை, சிவமானச பூஜைன்னு ஆதிசங்கரர் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஒரு தியானத்தையே சில பேர் உபாசனான்னு சொல்கிறா. அந்த உபாசனா பண்ணும்போது நம்ம ஏக்கரூப தியானம் பண்ணுறோம். அந்த யோகிகள்லாம் அந்த ஹிருதய குகையில் பகவானை தியானம் பண்ணுறார், அந்த ஆகாஷ ரூபமாக இருக்கிறதே மாதிரி. அதே மாதிரி தியானம் பண்ணும்போது ஏக்கரூப தியானம், விஸ்வரூப தியானம் அப்படிலாம் வேறு விதமான தியானம்லாம் சொல்லியிருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். நான் போன தடவை சொன்ன மாதிரி நான் இப்போ சொல்கிறதெல்லாம் காஞ்சி மகாபிரிவா, ரமண மகரிஷி, தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், பரமாத்மானந்தா இவாளெல்லாம் பேசினது கேட்டு எனக்கு என்ன எவ்வளோ தூரம் எனக்கு புரிஞ்சிருக்கோ அதை வச்சுட்டு சொல்கிறேன். ஸோ அந்த குருவுக்குள்ள தான் என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கண்டினியூயிங் வித் வாட் வி ஹவ் செட் இந்த லாஸ்ட்டு டாக். அப்போ நம்ம பகவான் பகவத்கீதையில் 4 வித பக்த சொல்லியிருக்கார். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானின்னு அந்த 4 இதை பக்தாஸை பற்றி பார்த்தோம். அதில் ஆர்த்தி பக்தா எல்லா நிவர்த்தியர்த்தம், ரோகம் நிவர்த்தியர்த்தம், அதுக்கப்புறம் தாரித்ரிய நிவர்த்தியர்த்தம்னு எல்லாம், டு கெட் ரிட் ஆஃப் பாவர்ட்டி, கெட் ரிட் ஆஃப் ரோகம் ஆர் பேட் ஹெல்த், அது மாதிரி பிரார்த்தனை. அர்த்தார்த்திக்கு என்ன பிராப்தினா எல்லாம் பிராப்தியர்த்தம், இல்லை பல ஐஸ்வர்யங்கள்லாம் வரட்டும், அப்புறம் பிராஜினி வரட்டும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி லெட் மீ மீட் மை ஃபைனான்ஷியல் கோல்ஸ், அந்த மாதிரி ஒரு எல்லாமே பிராப்தியர்த்தம் அர்த்தார்த்தியோட பக்தி அது. பட்டு இவா 2 பேர் பக்தியில் என்னென்னா தட் இஸ் பகவான் ஒரு மீன்ஸ். ஸோ என் கோல் ஒரு வேர்ல்ட்லி பெனிஃபிட், இதர் நிவர்த்தியர்த்தம் ஆர் பிராப்தியர்த்தம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். பட் ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எல்லா பக்தியும் முதல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கணும். இவா 4 பேர் டைப் ஆஃப் பக்தாஸும் நல்ல காரியம் பண்ணுறவா. சுகிருத்தின் அர்ஜுனா, அப்புறம் ஏவாராக சர்வ ஏவைஷி, உதாராக சர்வ ஏவைஷி, இதில் எல்லாருமே 4 பேருமே எக்ஸால்டட் அப்படின்லாம் பகவான் அஷூரன்ஸ் கொடுக்குறார். எதுக்காக அஷூரன்ஸ் கொடுக்குறாருனாக்க நம்ம இந்த 2 ஸ்டேஜ்லேருந்து ப்ராக்ரஸ் பண்ணணும், நம்ம முன்னேறணும் ஸ்பிரிச்சுவலாக அப்படின்றதுக்கோசரம். அந்த பாக்கி 2 ஸ்டேஜ் என்ன? ஒன்று ஜிக்ஞாசு, 4வது இது ஞானி. அந்த ஜிக்ஞாசு அந்த பக்தா கேட்டகரி ஒண்டி தான் இந்த பக்தியை சாதனமாக உபயோகப்படுத்துகிறா. தட் இஸ் சாதனம்னா, அதாவது என் கோல் இஸ் டு நோ அபவுட் காட் ஆர் முக்தி ஆர் மோக்ஷா, அந்த மாதிரி ஒரு பக்தால முக்ஷான்னு கூட சொல்லுவாள், தோஸ் ஹூ டிசைர் முக்தி. அந்த டைப் ஆஃப் பக்தி ஜிக்ஞாசு ஒண்டி தான் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பகவான் இந்த ஞானின்ற ஒரு கேட்டகரி இருக்குது இல்லையா, அந்த பக்தியை, அந்த ஞானியை பற்றி என்ன பகவான் சொல்லியிருக்காருன்றது அது 2 பகவத்கீதை வெர்சஸ் மூலமாக பார்த்துட்டு then we will come to the main topic, that is
ஜிக்ஞாசோட பக்தி. அந்த ஞானி வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பக்தி. அது எப்படி பக்தினே விவரிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஞானியோடது. அதுக்கு பேர் இப்போ நம்ம வந்து வேதாந்தத்தில் சாதனா அண்ட் சாத்தியான்னு ரெண்டு சொல்லுவோம். சாதனா வந்து மீன்ஸு, அதுதான் தட் இஸ் இந்த வேரியஸ் இந்த உபாசனாஸ் அதெல்லாம் அதான் நம்ம பிரயத்தனம் பண்ணுறது, நம்மளோட எஃபர்ட் போடுறது, அதுக்கு பேர் சாதனா. சாத்தியா மீன்ஸ் எண்ட் கோல், தட் இஸ் ஃபைனல் கோல் இஸ் ரீச்டு. அதோ கம்மிங் டு ஞானி, இந்த ஞானி வந்து பக்தி இஸ் கேட்டகரைஸ்ட் as சாத்திய பக்தி. தட் மீன்ஸ் த பக்தா has already reached the goal. ஸோ அதுதான் பகவான் வந்து அந்த ஞானியோட டெஃபினிஷன் பண்ணும்போது அதான் சொல்கிறார். முதல்ல ஞானியை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போமா. முதல்ல வந்து பகவான் வந்து இந்த 4 பேர் சொன்னேமோ இல்லையோ, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானியில், அதில் வந்து அவாள் இல்லை தேஷாம் ஞானி நித்தியயுக்த ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. முதல்ல இந்த ஞானிக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஞானியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி என்ன விதமான பக்தர் அப்படின்றத விவரிக்கிறார். அதாவது ஞானி இஸ் ஆல்வேஸ் யுனைடெட் வித் மீ இன் தாட்ஸ், இன் டிவோஷன் he is always united with me, he is never separate from me. So that's why he is so special, and for him I am the world, there is nothing else beside me. So that is called ekabhaktir visishyate. So nitya yuktaha, that means ever united with me. So that is how he categorized ஞானி in the one of the verses. ரெண்டாவது வெர்சஸில் என்ன சொல்கிறாருன்னா பகவான் again he wants to emphasize உதாராக சர்வ ஏவைத்தே, 4 விதமான பக்தர்களும் உயர்ந்தவர்கள் தான் இருந்தாலும் இந்த ஞானி எப்படின்னாக்க அகெயின் சகி யுக்தாத்மா, he is again united with me அப்படின்றத திருப்பி ரீஎம்ஃபசைஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் since he is always united, he is nothing but me. So in all ways he is united with me, நானால he is nothing but me. அதாவது in his role as Ishvara he says he is nothing but me. Then why? Because astitaha mameva anuttamam gatim, because he has reached me, that is he has reached a stage where there is no going back. So that is why he categorized that type of ஞானி as a special type of bhakta who has reached him and who is always united with him and who is nothing but him அப்படின்றத ஞானியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிருக்கார். அதனால்தான் இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ஞானிகள் லைக் ரமண மகர்ஷியெல்லாம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஈஷ ஜீவயோர் பேஷதி பிதா சத் சுபாவத்தோ வஸ்து கேவலம். ஸோ ஈஸ்வருக்கும் தட் இஸ் ஜீவனுக்கும் ஈஸ்வருக்கும் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படின்னாக்க, ஸோ 2 பேருமே டைப் ஆஃப் கண்டிஷனிங் ஆர் உபாதி அதில் தான் வித்தியாசம். அதர்வைஸ் ரியல் சுபாவத்தில் 2 பேருமே பிரம்மன் தான். அதுக்கோசரம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் ஈஷ ஜீவயோர் வேஷதீனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் உபாதி ஆர் கண்டிஷனிங். ஈஷ ஜீவயோர் வேஷதி பிதா சத் சுபாவத்தோ வஸ்து கேவலம். கேவலம் மீன்ஸ் there is only one, that vastu is Brahman. ஸோ 2 பேருமே ரியல் ஸ்வரூபம் பிரம்மன் அப்படின்றத சொல்கிறதுக்கோசரம் இது சொல்லியிருக்கார். ஸோ நம்ம வந்து முதல்ல இதில் ஆரம்பிப்போம். இந்த மெயின் டாபிக் வந்து ஜிக்ஞாசோட பக்தி தானே. அந்த பக்தியை பற்றி பேசுகிறத என்ன சொல்கிறோம், தட் இஸ் the jignasu goes in stages from karma lakshana bhakti to upasana lakshana bhakti and jnana lakshana bhakti, and these are the various stages of jignasus bhakti. அந்த கர்ம லக்ஷண பக்தியில் பண்ணும்போது ஞானி என்ன பண்ணுறார், அதாவது எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம். அது எவ்ரி ஒர்க் தட் ஹி டஸ் ஸோ கர்மனா தம் அபியர்ச்ச சித்திம் இந்ததி மாணவ அப்படின்னு ஒரு பகவத்கீதையில், அதாவது 18வது சாப்டரில் அவர் கடைசியில் சொல்கிறார். அதாவது அந்த ஜிக்ஞாசுவோட பக்தி அப்படின்னா தான் பண்ணுற எல்லா காரியமும் சுகர்மமாக எல்லாமே ஒரு ஒர்ஷிப்பாக ஆர் ஆஃபரிங்காக பண்ணிடுறோம்.
ஸோ அந்த விதமான ஒரு பக்தி, தட் இஸ் கால்ட் அர்ப்பண புக்தி. அந்த அர்ப்பண பக்தி தான் ஞானியோட ஒன் ஆஃப் தி ஜிக்யாசுவோட ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஜிக்யாசுவோட அனதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பக்தி எப்படின்னாக்க, தட் இஸ் அதாவது கர்மலக்ஷண பக்தியோடு இருக்கும்போது அது ஞானி எப்படின்னாக்க கர்மா பண்ணும்போது வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட், தட் மீன்ஸ் ராகம் துவேஷம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல், தட் இஸ் வித் அன் ஆட்டிடியூட் வேர் அது வெதர் தி கர்மா சக்சீட்ஸ் ஆர் நாட் ஃபெயிலியர் அண்ட் ஈக்வானிமிட்டி டுவர்ட்ஸ் த ரிசல்ட், அது சமத்துவம்னு. ஸோ அந்த சமத்துவம் ஆஸ்பெக்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி பகவான், அதாவது ஆஸ் ஏர்லி அஸ் கர்மயோகத்தில் வர்ஸ் நம்பர் 48 பகவான் என்ன சொல்கிறாருனாக்க, யோகஸ்தகா குரு கர்மாணி சங்கம் திக்த்வா தனஞ்சயா சித்த சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே. That is really giving the definition of karma yoga here as one who has samatvam, equanimity towards the results, whether it is a success or failure. And then the second aspect of bhakti that real karma yogi does is sangam tyaktva. That means without any raga or dvesha or without any attachment. So that is one aspect of bhakti that Bhagavan emphasizes in terms of karma lakshana bhakti. So and then what is the motivation for those performing karma lakshana bhakti, that is karma in the spirit of the karma yoga, அதுக்கும் பகவான் ஆன்சர் சொல்கிறார். அதாவது 5வது சாப்டர் 11ல், காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியைரபிஹி யோகினஹா கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையே. Again he emphasizes on sangam tyaktva, that is giving up all the attachments. That aspect of bhakti is again emphasized by him. In addition to that, he says all the things that this karma yogi does, both with the body, manas, and then the intellect, and also all the senses. So what he does is, it's only for the purpose of Atma Suddhaye, that means purification of Chittam. Here Atma really refers to the Chittam, purification of the mind. So he also establishes not only the way the karma should be done, but also how, what is the purpose for which the Jigyasu or Moksha is doing the karma. So that is as far as Karma Lakshana Bhakti is concerned. Then the Jigyasu progresses to the Upasana Lakshana Bhakti, where all the bhakti is shown in terms of purely mental activities like mental japa, dhyanam. Then in that case the upasana starts with ekarupa Iswaraha, that means Iswaraha in a single roopam, like Shiva in with 3 eyes, Jata Makutam, Chandram, and Vishnu as Chaturbhujam, Sankachakra, கதாபாணி, ஸ்ரீமத் துவாரகா நலி அச்சுதா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நாராயணியத்தில் இவர் சொன்ன மாதிரி பீதாம்பரம் கரவிராஜித் சங்கச்சக்கர கோமோதகி சரசிஜம், 4 கையில் என்ன வச்சுருக்கார் அதெல்லாம் விவரித்து, இதெல்லாம் ஏகரூப தியானம்னு பேர். அதுலேருந்து ப்ராக்ரெஷன் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் விஸ்வரூப தியானம். அதாவது என்டையர் ஜெகத் இஸ் நத்திங் பட் ஈஸ்வரா. இந்த ஒரு தத்துவத்தை விளக்கிறதுக்கு தான் அவர் வந்து விஸ்வரூப தரிசனமே 11வது சாப்டரில் காட்டினார். இன்ஃபேக்ட் அந்த 11வது லெக்சரில் காட்டின விஸ்வரூப தியானம் இருக்கு, தட் இஸ் என்டையர் ஜெகத்தே அவர் தானே. ஏன்னா புருஷ ரூபத்தில், புருஷ சூக்தத்தில் இந்த விராட்ட ஸ்வரூபம் தானே இஸ் டிஸ்கிரைப்டு. என்டையர் ஜெகத் இஸ் இஸ் அண்ட் தென் ஈவன் he extends beyond that அப்படின்ற ஒரு எம்பசிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம இந்த சாங்குலம் அப்படின்றது எக்ஸ்டென்ஷன் காட்டுறதுக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம புருஷ சூக்தத்தில். ஸோ அந்த கம்மிங் டு த விஸ்வரூப இது, அந்த விஸ்வரூப இதுவே ஞானிகளுக்கு தான் புலப்படும்.
அது யாராருக்கு எப்படி வந்து இந்த விஸ்வரூப தரிசனம் கிட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி வருதுன்றது லாஸ்ட் பட் ஒன் வர்ஸ், அதாவது 11வது சாப்டர் 54வது வருஷத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பக்தியாத்வ அனன்யா சக்கிய அகமேவம் விதோர்ஜுன ஞாதும் திருஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. ஸோ அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும்னா, அகெயின் பக்தியாத்வ அனன்யா, தட் இஸ் என்னை தவிர வேறு உலகம் எதுவும் கிடையாது அப்படின்னு பக்தி பண்ணுறவாளுக்கும் வந்து அதே மாதிரி பக்தி பண்ணுறவாளுக்கு தான் என்ன புரிஞ்சிக்க முடியும், இந்த மாதிரி விஸ்வரூப தரிசனத்தை காண முடியும். அண்ட் தென் ஃபைனலி he can enter into me பிரவேஷ்டும் ச பரந்தப அப்படின்ற அதில் சொல்கிறார். உண்மையிலே தத்துவேன, இன் ரியாலிட்டி ஒன் who has realized one who has this realization can only see my real Viswarupam, that is that I am the entire Jagat, I have manifested as the entire Jagat அப்படின்றத எம்பசைஸ் பண்ணுறதுக்கோசரம் அவர் வந்து இந்த விஸ்வரூப தரிசனமே அவர் இதுக்கு காட்டுறார். இன்ஃபேக்ட் அந்த அர்ஜுனருக்கு வந்து அந்த ஒரு ஞான நிலை வராதனால அவர் வந்து திவ்ய சக்ஷுன்னு ஒரு ஸ்பெஷல் விஷன் அவருக்கு கொடுக்க வேண்டியிருந்தது, அதை காட்டினார். பட்டு அர்ஜுனருக்கு மெச்சூரிட்டி இல்லாதனால ஹி காட் ஸ்கேர்ட் ஆஃப் இட். அதனால் நீங்கள் உங்களுடைய சதுர்புஜ ரூபத்தையே காட்டுங்கோ, அதுவே நான் தரிசனம் பண்ணுறேன், சங்கு சக்கர கதா பத்மத்தோட அப்படின்னு வேண்டிட்டு திருப்பி அந்த தரிசனத்தையும் காட்டிட்டு கடைசியில் அவர் கிருஷ்ணராக மாறிடுறார். ஸோ அதனால் எதனாலனா, இன்ஃபேக்ட் அந்த விஸ்வரூப தரிசனம் தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டேஜ். அந்த மாதிரி பகவானை பார்க்குறதுக்கு இந்த உபாசனா இதில் ஏகரூப தியானத்திலேருந்து அநேக ரூப தியானம் ஆர் விஸ்வரூப தியானம் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டேஜஸ் டு ப்ராக்ரஸ் ஃபார் ஜிக்யாசு பக்தி உள்ளவாளுக்கு அப்படின்றத எம்பசைஸ் பண்ணுறதுக்கு. அதனால்தான் சில ஆர்டர் ஆஃப் சன்னியாசிஸில் வந்து சதுர்மாசம் பூஜை பண்ண முடிஞ்ச உடனே வியாச பூஜை பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் இவா 3 சம்பிரதாயத்துமே வியாசர் தான் குரு. ஸோ இந்த வியாச ரூபம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன படிப்பான்னா, இந்த வந்து விஸ்வரூப தர்சனம் விஸ்வரூப யோகம் இந்த பகவத்கீதையில் 11வது சாப்டர்லாம் படிப்பா. just to remind themselves that this is the stage of jnana that all the sannyasis should reach அப்படின்றத நினைவுபடுத்துறதுக்கோசரம் அது அந்த 11வது சாப்டர் தான் படிப்பா. ஸோ அதுக்கப்புறம் படித்தது ஞான லக்ஷண இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதில் என்னென்னா, அது அகெயின் டிஃப்ரெண்ட் ஃபிலாசபிஸ் ஹவ் காட் டிஃப்ரெண்ட் வியூஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் உத்தம பக்தி ஆர் ஞான லக்ஷண பக்தி. அதில் சில பேர் தாசோகம், நான் என்றுக்குமே உன்னோட அடிமையாக இருக்கிறேன், நீ வந்து தான் நீ எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் வேண்டிப்பா. இன்னொரு சில பேரில் அத்வைத சம்பிரதாயத்தில் சோகம், ஸோ தாசோகம் போல சோகம், நீயே நான் அப்படின்ற ஒரு பாவத்தோடு வேண்டிப்பா. அதனால்தான் இப்போ கல்பவிதான பூஜையில் கூட பார்த்தாக்க நம்ம வந்து பகவான் வந்து நீனா ஜீவன் தான் ஈஸ்வரன், இந்த உடம்பு தான் தேவாலயம், அதுக்கப்புறம் இந்த அக்ஞானம் என்ற நிர்மாலயத்தை எடுத்து போட்டுட்டு நீயே நான் என்ற பாவத்தோடு நான் உனக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லுவாள். தேகோ தேவாலய புரோக்த ஜீவோ தேவ சனாதனஹா தெஜேத் அக்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த இனியத பாவம் பூஜை பண்ணாலும் ரைட்டு தான். இன்ஃபேக்ட் ரமண மகரிஷி சொல்லியிருக்கார், எய்தர் யூ ஹேவ் பிரபத்தி ஆர் கம்ப்ளீட் சரண்டர் ஆர் ஞான விசாரம், இது ரெண்டும் will lead you to the same goal, that is the effacement of ego is the ultimate state, and then both these can be achieved by sharanagati as well as jnana vicharam. That is jnana is the பக்தி இஸ் த மதர் ஆஃப் ஞான மாதான்னு பக்திக்கே அவர் சொல்லுவார். அதனால தான். ஸோ அதனால் 2 விதமான பாவத்தினாலையும் நம்ம பகவானை ஆராதனை பண்ணணும். ஏன்னு கேட்டாக்க இந்த மனுஷ ஜென்மமே ரொம்ப துர்லபம். தட் இஸ் அதனால்தான் இந்த ஈவன் தேவர்களுக்கு கூட இந்த பிரயத்தனம் ஆர் ஃப்ரீ வில் இந்த சாதனை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது.
நம்ம மனுஷாளுக்கு தான் அந்த உண்டு. அதனால் மனுஷ ஜென்மத்தை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அதில் எவ்வளோ ப்ரெஷஸ்ன்றது அதுவும் ஞானிகள்லாம் எடுத்து சொல்லியிருக்கா. மாணிக்க வாசகர் அரிது அரிது மானிடராய் பிறப்பு அரிதுன்னு வேறு சொல்லியிருக்கார். ஆதிசங்கரர் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், இந்த எவ்வளோ ஜென்மத்தில் இந்த நரஜன்மம் தான் ரொம்ப கிடைக்கிறதே அபூர்வம்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி தாயுமானவர் எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது கான் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கா. ஸோ அதனால் இதெல்லாம் நினைவு வச்சுண்டு நம்ம அந்த ஜிக்யாசு, அது முக்தி ஆர் மோட்சம், அது ஒரு கோலாக வச்சுண்டு நம்ம பக்தியை சாதனா நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணோம். அதில் ஒன்றும் மறக்கவே கூடாது. நம்ம எவ்வளோ பக்தி பண்ணாலும் ரமண மகரிஷி சொல்லுவார், ஓரளவுக்கு தான் நம்ம போக முடியும். அதாவது பகவானே அருள் பண்ணி நம்மளை உள்ளுக்குள்ளே இழுத்துட்டாதான் உண்டு. அதாவது நம்ம நம்மளோட பிரயத்தனம் ஓரளவுக்கு தான் நம்மளை கொண்டு போகும். அதனால் இந்த பகவத் கிருபை ஆர் அருள், அதனால்தான் அல்டிமேட்டாக நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது நம்ம மறக்கவே கூடாது. அதனால தான் பெரிய பெரிய பக்தர்கள்லாம் ஆக்சுவலி இவர் மாணிக்க வாசகர் சொல்லும்போது பிறப்பறுக்கும் பெஞ்சகந்தன் பேய்க்கழல்கள் வெல்க அப்படின்வர். அதே மாதிரி மாயப்பிறப்பறுக்கும் மன்னன் அடிவாழ்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, ஈவன் அவர் மோட்சமாக சித்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சாதனையெல்லாம் பண்ணுறதுக்கே அவளோட அருள் வேணும். அந்த மனசில் எப்போவுமே அந்த அவருடைய அருள் அனுகிரகம் இருக்கணும், அந்த ஈஸ்வரனோட. அதை எப்போவுமே வச்சுண்டு நம்ம பக்தியை சாதனமாக இறங்கணும் அப்படின்றது தான் இந்த பிரார்த்தனை. அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.